நாடாளுமன்ற வாயிலின் முன்பு எதிர்க்கட்சிகள் முற்றுகை போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கடந்த 4 நாட்களாகவே அதானி விவகாரம் முதல் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக விவாதிக்க எதிர்க்கட்சிகள் சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டு அது விவாதிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கேள்வி நேரம் நிறைவடைந்த பிறகுதான் அங்கு விவாதிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவரும் நாடாளுமன்ற வாயிலின் முன்பு பதாகைகளை ஏந்தியவாறு அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதானி முதல் தமிழகத்தில் இந்த பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் வரை விவாதிக்க வேண்டும் வலியுறுத்தி நோட்டீஸ் அங்கு அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் மக்களவை சபாநாயகர், மாநிலங்களவை சபாநாயகர் இருவரும் அது தொடர்பாக விவாதிப்பதற்காக அனுமதி வழங்கவில்லை. இதனால் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டு அந்த அவை ஒத்திவைக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் இன்று நாடாளுமன்ற வாயிலின் முன்பு எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவரும் ராகுல், பிரியங்கா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி மற்றும் பல்வேறு கட்சிகளை, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாடி கட்சி, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் அனைவரும் பதாகைகளை ஏந்தியவாறு எதிர்க்கட்சிகளின் பேச்சுரிமை மறுக்கப்படுகிறது, கருத்துரிமை மறுக்கப்படுகிறது என்றும் மக்கள் பிரச்சனை தொடர்பாக விவாதிப்பதற்கு அங்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் விலைவாசி ஏற்றம், மணிப்பூர் விவகாரம், அதானி விவகாரம் மற்றும் தமிழகத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் மற்றும் ராகுல் காந்தி, பிரியங்கா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விலைவாசி உயர்வு மற்றும் மணிப்பூர் விவகாரம் மற்றும் பணவீக்கம், அதானி முறைகேடு விவகாரம், தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்டுள்ள அந்த வெள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிப்பதற்கு பலமுறை நோட்டீஸ் அளிக்கப்பட்டும் ஆனால் அந்த ஒத்திவைப்பு தீர்மானங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படாததை கண்டித்து அங்கு எதிர்க்கட்சி எம்பிகள் அவர்கள் அங்கே பதாகைகளை ஏந்தியவாறு நாடாளுமன்ற வாயிலை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவரும் இன்றைய கூட்டத்தை புறக்கணித்து அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதிய நாடாளுமன்ற வளாகத்தின் வாயிலில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. வழக்கமாக அது காந்தி சிலை முன்பு பழைய நாடாளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் இந்த நாடாளுமன்ற வாயிலின் முன்பு முற்றுகை போராட்டமாக புதிய வடிவில் இந்த போராட்டத்தை எதிர்க்கட்சி எம்பிக்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதானி விவகாரம், விலைவாசி ஏற்றம், மணிப்பூரில் தொடர்ந்து ஏற்பட்டு வரக்கூடிய கலவரத்தை தடுக்க தவறியது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பு விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி எம்பிகள் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களை தொடர்ந்து அளித்திருந்தனர். ஆனால் அந்த நோட்டீஸ்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததை கண்டித்து இந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்போது அவர்கள் அந்த பதாகையை எதிர்க்கட்சி எம்பிக்கள் அந்த பதாகைகளை ஏந்தியவாறு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்க்க முடிகிறது. அங்கு அதானி முறைகேடு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்பதே மிக முக்கியமான கோரிக்கையாக எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையை மக்களவை சபாநாயகர் தொடர்ந்து ஏற்க மறுப்பதாலும் மாநிலங்களவையிலும் துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ஏற்க மறுப்பதாலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாடாளுமன்ற வளாகத்தின் முன் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பதாகைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் இன்றைய நாடாளுமன்ற நிகழ்வுகளும் முடக்கப்பட்டிருக்கின்றன.